வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். வெல்கம் பேக் டு சாவி அரியாஷன். மக்களே, நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு பாட்டு தான் நம்ம இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்து ரியாக்ஷன் பண்ண வந்திருக்கோம். மக்களே, எந்த படத்துலேருந்துன்னா மார்க்கோ படத்துலேருந்து ப்ரோமோ சாங் வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இவங்க எப்படி பண்ணிட்டாங்க பார்த்தீங்களா, வந்துட்டு கடைசி நேரத்தில் வந்துட்டு இவங்க வந்து இந்த ப்ரோமோ சாங்கை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மக்களே, நான் எதிர்பார்க்காத ஒரு நேரத்தில் வந்துட்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி வந்துட்டு மார்க்கோ படம் வெளியாக போகுது. ஆனால் ஒன்றும் வந்துட்டு மலேசியாவில் வந்து இந்த புக்கிங் வந்து திறக்கலை. மக்களே, இங்கே வெளியாவதா கூட எனக்கு தெரியல. நான் ரொம்ப வெயிட் பண்ணுறேன். கண்டிப்பாக புக்கிங் திறந்துட்டோன்னு நான் போய் பார்த்துருவேன் இந்த மார்க்கோ படத்தை. இது என்ன படம், எப்படி இருக்க போகுதுன்னு ரொம்ப வெயிட் பண்ணுறேன். மக்களே, பியூர் கேங்ஸ்டர் கதையாக வரப்போகுதுன்னு டீசரில் பார்த்தேன். ஆனால் படம் எப்படி இருக்க போகுதுன்னு ரொம்ப வெயிட் பண்ணுறேன். ஏன்னா இந்த படத்தில் ட்ரெய்லரே விடல. மக்களே, ட்ரெய்லர் விடாமல் ஒரு படம் வந்து பண்ணியிருக்காங்க. டீசர் ஒண்டி தான் விட்டுருக்காங்க. டீசரே வந்துட்டு பங்கமாக இருந்துச்சு. நான் ட்ரெய்லருக்கு வெயிட் பண்ணேன். ட்ரெய்லர் வந்து வெளியாகவே ஆகல. மக்களே, பாட்டாக வந்து ரிலீஸே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ கடைசியாக ஒரு பாட்டை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரோமோ சாங் ஃபேமிலின்னு வந்து கொடுத்துருக்காங்க டைட்டில். இது எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. இப்போ வந்துட்டு உங்க கூட சேர்ந்து இந்த பாட்டை பார்த்துடலாம். இந்த ப்ரோமோ சாங் வேற மாதிரி இருக்க போகுது. மக்களே, நான் ரொம்ப வெயிட் பண்றேன் இந்த பாட்டுக்காகவும் இந்த படத்துக்காகவும். மக்களே, வேற மாதிரி இருக்க போகுது. உன்னி முகுந்தன் சாரோட அடுத்த அவதாரத்தை இந்த படத்தை நம்ம பார்க்க போறோம். வேற மாதிரி இருக்க போகுது. இந்த படம் வந்துட்டு இந்தியாவில் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ படம் ஓடிக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிற மக்களே, எனக்கு தெரியல. கண்டிப்பாக வேறு மாதிரி இருக்கும். நான் ரொம்ப வெயிட் பண்ணுறேன். சம்பவமாக இருக்கும். நல்ல பப்ளிக் ரிவ்யூ தான் வரணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வெயிட் பண்ணி பார்ப்போம். மலேசியாவில் வந்துட்டு புக்கிங் திறந்துட்டாங்களா, கண்டிப்பாக நான் போய் படத்தை பார்த்துருவேன். படத்தை பார்த்துட்டு நான் சின்னதாக ரிவ்யூ கொடுக்குறேன். மக்களே, இந்த படம் பார்க்கணுன்னு தான் இருக்கேன். இங்கே எப்போ திறக்கிறான்னு தெரியல. கண்டிப்பாக திறந்துட்டா நான் போய் பார்த்துருவேன் இந்த மார்க்கோ படத்தை. அதுக்கு முன்னாடி இந்த பாட்டை பார்த்துலாம். உங்க கூட சேர்ந்து இந்த படம் பார்த்துலாம். மக்களே, பார்க்குற முன்னுக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ஒன்றும் நிறைய வீடியோ இதே மாதிரி நம்ம சேனலில் வரப்போது. வெயிட் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம இந்த பாட்டை பார்த்துடலாம். மக்களே, லெட்ஸ் அண்ட் கோ. பா, இவ்வளோ வேங்க எங்கேயும் போகுது காரு. எல்லா காரும் மக்களுக்கு பாருங்க. பா, ஃப்ரேமை பாருங்க மக்களே, வேற மாதிரி. ஓ, அனிமேஷன் செஞ்சிருக்காங்க. நான் நினைச்சேன் ரியல். வேற மாதிரி இருக்கு டைலாக். டைரக்டர் பாய் ஓ, செமையா இருக்கு மக்களே. வேற மாதிரியும் செமையை மிக்ஸ் பண்ணியிருக்காங்க மலையாளத்தை. பா, ஃப்ரேம் தான் மக்கள் செம்மையா இருக்கு இந்த பாட்டில். எடிட்டிங் வேற லெவல் பாருங்க. பா, வேற மாதிரி. வேற மாதிரி. பா, ரத்தமா இருக்கு பாருங்க. பா, செம்மையா ட்ரிஃப்ட் பண்றாங்க. ஓ, செம்மையா இருக்கு அந்த டைலாக்.
கட்டு இது வர சரக்கலை விடொலி நீ விட்டு கையனை குடும்பத்திலும் நீ விட்டு பல பல நாயிட்டுள்ள தீ வந்து தீ துப்பு தீ கனல் வீசன தீஸ்வரி ஈஸ்வர கൽപ്പിച്ച തീഷ്ണം കുടുംബത്തിനെതിരെ ആര് നിന്നാലും തീർത്തേക്കണം. ഞാൻ വന്നപ്പോ മുതലെല്ലാ ചെന്നായ്കൾ എന്നെ കൂട്ടം കൂടി അടിക്കാൻ നോക്കാം. ഇനി ഇവിടെ ഞാൻ മതി. வா ஓ மார்க்கோ வேற மாதிரி அந்த கடைசி ஃப்ரேமை பார்த்துருப்பீங்க. முன்னுக்கு எல்லாம் அட்டி வாங்கி செத்து கடந்திருக்கானுங்க. அதுக்கு முன்னுக்கு நிற்கிற பாருங்க அந்த ஃப்ரேம் செமையாக இருக்க போகுது படத்தில். கண்டிப்பாக அந்த ஃப்ரேம் வரும்னு நினைக்கிறோம் மக்களே படத்தில். இதில் அனிமேஷன்லாம் காட்டியிருந்தாங்க. உண்மையில் அந்த சீனு வந்துச்சு நான் படத்தில் வேறு மாதிரி இருக்கும், சம்பவமாக இருக்கும் பெரிய தேட்டரில் பார்க்கும்போது. ரொம்ப வெயிட் பண்ணுறேன் மக்களே. இந்த புக்கிங் திறந்துட்டோட கண்டிப்பாக நான் போய் படத்தை பார்த்துருவோம் மக்களே. நான் வேற மாதிரி வெயிட் பண்ணுறேன், சம்பவமாக இருக்க போது. வெயிட் பண்ணி என்ன நடக்குது பார்ப்போம் மக்களே. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த பாட்டு. இந்த பாட்டில் வர எல்லா அந்த சீனும் ரொம்ப நல்லா இருக்குது. அந்த கேமரா பிடிக்கிற விதமாக இருக்கட்டும், எடிட்டிங்காக இருக்கட்டும், அவங்க வர்ற அந்த சீனு, நடக்கிற சீனை, அந்த வண்டியை காட்டுறதா இருக்கட்டும், எல்லாம் செம்மையாக செஞ்சுருக்காங்க. மலையாள படம்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னுக்கு ஒரு தரமான ஒரு ப்ரோமோ சாங் ரிலீஸ் பண்ணிடுவாங்க மக்களே. அதே மாதிரி இந்த படத்துக்கும் பார்த்தீங்கன்னா 2 ப்ரோமோ சாங் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. மொதல் ப்ரோமோ சாங் பார்த்தீங்கன்னா அது எல்லாருக்கும் தெரியும், மரப்பாப்பா அந்த பாட்டு. இப்போ 2வது ப்ரோமோ சாங் ஃபேமிலி அப்படின்னு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மக்களே. இந்த பாட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அந்த பாட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு வேற மாதிரி. இந்த பாட்டு பார்த்தீங்கன்னா 3 பேர் பாடியிருக்காங்க. யார் பாடியிருக்காங்க பார்த்தீங்கன்னா அனோமஸ் ஃபில் டாலர் அவங்க தான் மக்களே இந்த பாட்டை பாடியிருக்காங்க, லிரிக்ஸும் எழுதியிருக்காங்க. இவங்க ஒரு குரூப்னு நினைக்கிறேன். இவங்க எந்த பாட்டு பாடினாவும் இவங்க 3 பேர் தான் பாடுவாங்கன்னு நினைக்கிற மக்களே. எனக்கு தெரியல, ஏன்னா நான் மொத வாட்டி இவங்க பாடுறதை நான் பார்த்த மக்களே, அது எனக்கு தெரியல. அப்படி இருந்துச்சுன்னா எனக்கு காமெண்ட் சொல்லுங்க மக்களே இவங்க யாருன்னு. செம்மையா இருக்கு அவங்க வாய்ஸ். 3 பேரும் இங்கிலீஷ்லயும் பாடுறாங்க, அப்புறம் மலையாளத்திலயும் மிக்ஸ் பண்றாங்க, வேற மாதிரி சம்பவம் பண்றாங்க. இவங்க 3 பேரும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஹெட்ஃபோன் போட்டு கேட்கும் போது வெறித்தனம் மக்களே. 2 ப்ரோமோ சாங்கும் வேற மாதிரி பண்ணிட்டாங்க. இந்த சாங்கை அந்த காரு வச்சு பண்ணியிருக்காங்க. அந்த லிரிக்ஸும் செமையாக இருந்துச்சு. நடுவில் உன்னி முகுதன் சார் ஒரு இன்டென்ஸாக பேசுகிற சீன்லாம் வேற மாதிரி மக்களே நீங்களே கேட்டிருப்பீங்க. செமையாக இருந்துச்சு, வேறு லெவலு. கண்டிப்பாக படத்தில் பார்க்கும்போது இன்னும் வெறித்தனமாக இருக்கும் அவர் பேசுகிற அந்த டைலாக்லாம். அதுக்காக நான் ரொம்ப வெயிட் பண்ணுறேன். புக்கிங் திறந்துட்டோம், நான் கண்டிப்பாக போய் பார்த்துருவோம் மக்களே. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த மியூசிக் வீடியோ பண்ண விதமே செமையாக இருந்துச்சு. அனிமேஷனில் வச்சு செஞ்சாங்க, எடிட்டிங் வேறு மாதிரி இருக்குது, விஷுவலு, இந்த 3 பேரை பாடுற விதம் எல்லாம் வேறு மாதிரி மக்களே. எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பாட்டு. உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்து நம்ம காமெண்ட் சொல்லுங்கள் மக்களே. நானும் பார்க்க போகிறேன். ஆனால் இந்த பாட்டு கம்போஸ் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஷான் ரஹ்மான். அவர் தான் இந்த பாட்டு கம்போஸ் பண்ணியிருக்காரு மக்களே. செமையாக பண்ணியிருக்காரு. ரொம்ப 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 எனக்கு பிடிச்சிருக்கு. கண்டிப்பாக வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி வரப்போகுதுன்னு படம். கண்டிப்பாக நம்ம வெயிட் பண்ணி நம்ம பார்க்கலாம் மக்களே. இதோட நம்ம முடிச்சுக்கலாம் மக்களே இந்த ரியாக்ஷனை. உங்களுக்கு இந்த ரியாக்ஷன் பிடிச்சிருந்துச்சு மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ஒன்றும் நிறைய வீடியோ இதே மாதிரி நம்ம சேனல் வரப்போது. வெயிட் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய் மக்களே.